இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்விலே அவருடைய வாழ்வை அப்படியே நாம் பின்னால திரும்பி பார்க்கும்போது அவர் கனிதருகிற செடியாய் அவர் இருந்தார். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரர்களை ஒவ்வொருவராய் பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 49வது அதிகாரத்திலே இந்த வசனமானது ஒரு விசேஷித்த ஒரு வசனம். அப்படி ஏன்னா யோசேப்பு கனிதரும் செடியாய் அவர் இருந்தார். அவர் தன் தகப்பனோடு தன்னுடைய வாலிப பிராயத்துல அந்த நேரங்களிலும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாயிருந்தார். அதன் பின்பு அவர் தன்னுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டு இஸ்மவேலுடைய கரத்துல விற்கப்பட்டு போர்த்திபாருடைய வீட்டிலே அடிமையாக போகிறார். அங்கே போகும்போதும் அவருடைய வாழ்க்கையை அந்த போர்த்திபார் பார்த்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை போர்த்திபார் கண்டுகொண்டார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று போர்த்திபார் பார்த்து அவனை உயர்த்தினார். அவனுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரன் கர்த்தனாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, தான் எங்கெங்கெல்லாம் போறாரோ ஃபர்ஸ்ட் அப்பா வீட்டுல நல்ல ஒரு ஆசீர்வாதம், அப்பாவோட அன்பு கிடைச்சது, அப்பாவோட சிநேகம் கிடைத்தது, செழிப்பான காரியங்கள் இருந்தது. அங்கேயும் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு தெய்வ மனிதனா யோசிப்பு இருந்தார். ஒரு வாலிப மகனா எங்க இருந்தார். பாருங்க, போர்த்திபாருடைய வீட்டிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாலிப மகனாய் அவன் இருந்தார். ஆண்டவரை எல்லா சூழ்நிலைமையும் அப்படின்னா ஆண்டவரை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாய் யோசேப்பு இருந்தார். பாருங்க, அவர் யாரும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அங்கே பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை போர்த்திபார் பார்த்தார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அதை அவர் பார்க்கிறார். அவ்வளவு ஒரு கனி தருகிற ஒரு செடியாய் யோசேப்பு அடிமையாய் இருந்தாலும் சரி, எந்தெந்த சூழ்நிலைமையில எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில அவன் பிரயாணம் பண்ணினாலும் எல்லா இடங்களிலும் கனி தருகிற ஒரு செடியாய் யோசேப்பு இருந்தார். அடுத்து பாருங்க, சிறைச்சாலையிலே போகிறார். சிறைச்சாலையிலே இருக்கிற போது அங்கே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சிறைச்சாலை தலைவன் கண்டுகொள்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு தயவு, இரக்கம். கர்த்தர் எந்த மனிதனுடைய வாழ்விலே இருக்கிறாரோ, ஆண்டவர் எந்த மனிதனுடைய வாழ்விலே இருக்கிறாரோ, அந்த மனிதனுடைய வாழ்விலே கர்த்தர் இருந்து செயல்படுகிறதை இந்த உலக மனிதர்கள் பார்க்கும்படியான ஒரு சூழல் உண்டாகிறது. அது யோசேப்பினுடைய வாழ்விலே நடந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா? சூழ்நிலைமை எப்படியாக இருந்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசேப்பு இருந்தார், நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நல்லா இருக்கும் போதும் நான் ஆண்டவருக்காக இருப்பேன். என் சூழ்நிலைமை எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும், சூழ்நிலைமை மாறினாலும் நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாய் இருப்பேன் என்கிற, பிரதிபலிக்கிற பிள்ளையாய் நான் இருப்பேன் என்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? கனி தருகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே சிறைச்சாலை தலைவன் கர்த்தர் யோசேப்போடு இருப்பதை பார்த்து சிறைச்சாலையில உயர்வை கொடுக்கிறார். பாருங்க, அடுத்து பாருங்க, அவனோடு கூட பான பாத்திரக்காரர், சுயம்பாகிகளின் தலைவன், அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை யோசேப்புக்கு இருந்தது. ஏன் துக்கமா இருக்கிறீங்க? நேற்றைக்கு முந்தின நாள் இருந்தது போல உங்களுடைய முகம் இல்லையே, உங்க முகத்துல ஏதோ ஒரு துக்கம் இருக்குதே. அடுத்தவங்களுடைய கஷ்டத்துல போய் உதவி செய்கிற ஒரு குணம் யோசேப்புக்கு இருந்தது. அப்படியே தியானிக்கலாம் நிறைய காரியங்களை யோசேப்பினுடைய வாழ்விலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து பாருங்க, யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். பார்வோனுடைய அரண்மனையில கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்.
அங்கே போகும்போது கர்த்தர் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வாராக என்று அவர் சொல்லுகிறார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறது என் தேவனுடைய வேலை. தேவனை அங்கே பிரதிபலிக்கிறார். தேவனுடைய கிரியைகளை அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் என்னோடு இருக்கிறார். நீர் கண்ட இந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை அவர் தெளிவுபடுத்துவார் என்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை அந்த பார்வோனுடைய அரண்மனையில போய் நின்று சொல்லவும் யோசேப்பு தயங்கவில்லை. அவ்வளவு ஆண்டவரை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாய் யோசேப்பு இருந்தார். இந்த காலைவெளியிலே அநேக நேரங்களிலே ஆண்டவரை அப்படி அப்படி லிட்டரலா நம்ம அப்படியே அவரை ஒதுக்கிறோம். அப்படி சூழ்நிலைமைகளின் நிமித்தமாய் அவரை பிரதிபலிக்கல. அநேக நேரங்களில இன்னைக்கு நம்ம பாடு வருடங்களை சிந்திக்க போகிறோம். இந்த நாள்ல இருந்து 40 நாட்கள் 40 நாட்கள் நாம் எடுக்கிற சிறு சிறு காரியங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிக்கிறதா இருக்கணும். 40 நாட்கள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நிற்க பிள்ளைகளாய் ஏதாயிலும் ஒரு காரியம் ஆண்டவருக்காக செய்யணும். ஏதாவது ஒரு நேர சாப்பாட ஒதுக்கி என்ன ஆண்டவருக்காக ஏதாயிலும் நான் ஒண்ணு செய்யணும். பசிக்கும் போது ஆண்டவருடைய சிந்தனை வரும். அப்போ அவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படி ஆண்டவருக்காக பிரயாசப்படும். வெறும் 40 நாட்கள் அல்ல, தினமும் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணுங்கிற இந்த முயற்சியில நம்ம ஈடுபடணும். பிரியமானவர்களே, அப்படி யோசேப்பு பாருங்க, கர்த்தரோடு இசைந்து நடந்தா, கர்த்தரோடு இசைந்து நடக்க தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தா. ஆண்டவரை சுமந்து செல்கிற பாத்திரமா உயர்த்தப்படும் போது ஆண்டவரை போய் பிரதிபலித்தா. தாழ்மையில இருக்கும் போதும் ஆண்டவரை பிரதிபலிக்க யோசேப்பு மறக்கவே இல்லை. எவ்வளவு ஒரு பெரிய மனிதர். அன்பான தேவ பிள்ளையே, அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாய் யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறார். அவரை போல அநேக காரியங்களை யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே பாடுகளை சகித்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, பாடுகளை சகித்தார் கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாயிருக்கும். நம்முடைய உலக வாழ்விலே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் கனி தருகிற செடிகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருந்தார். எல்லாரும் அடிச்சாங்க, மூஞ்சில துப்பினாங்க, காரி துப்பினாங்க, கன்னத்துல அரைஞ்சிட்டு யார் உன்னை அறைந்தார் என்று சொல்லு, என்னெல்லாம் என்னப்படுத்தி பேசாமல் இருந்தார், வாயை திறவாமல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போலவும் தனக்கு முன்பதாக மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாமல் இருந்தார். அவர் நெருக்கத்தில் இருந்தார், ஒடுக்கத்தில் இருந்தார், எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். எதற்காக? சிலுவையின் மூலமாய் நமக்கு ஜீவன், நித்திய மீட்பை, ஆசீர்வாதத்தை தரும்படியா அத்தனையும் பொறுமையோடு சகித்தார். எவ்வளவு பெரிய தெய்வம்! நினைச்சிருந்தா ஏயா இப்படி செய்யறான்னு அந்த மனுஷனை அந்த நிமிஷத்துல ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்கலாம். ஆனா பொறுமையோடு, எதுக்குன்னா எனக்கு பிள்ளைங்க என்ன பார்த்து அவங்க எல்லாம் கற்றுக்கொள்ளும், தாழ்மையை கற்றுக்கொள்ளும், பொறுமையை கற்றுக்கொள்ளும், ஆவியின் கனிகளில் அவர்கள் பெருகணும், இவர்கள் எல்லாம் என்ன போல மாறணுங்கிற சுவாபத்தை அவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் அதை கடைபிடிக்கிறவர்களாய் மாறணும். இந்த நாளில் இருந்து மாறணும். இப்படி சுவாபங்கள் மாறணும். மாம்ச சிந்தை அழிந்து ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், ஆவியிலே பலப்படுகிற பிள்ளைகளாய் மாறணும். கோபப்படுறோமா? பலனை கேட்போம். ஆண்டவரே, கோபப்படுறேன்ப்பா, தாழ்மை இல்லப்பா, பெருமை வந்துருதுப்பா, இதெல்லாம் எனக்கு மாம்சீகத்துல உள்ள பலவீனங்கள். அதை நான் மேற்கொள்ள இந்த 40 நாள்ல எனக்கு பலன் தரணும். அந்த பலனை நான் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதை நான் அப்படியே நான் அதை வெறுக்கிற ஒரு மகளாய் நான் மாறணும்ப்பா. சுவாபங்களிலே ஒரு மாற்றம் உண்டு என்று இந்த நாளிலிருந்து கேட்போம். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்விலே அவன் ஆண்டவரை பிரதிபலித்தான். போகிற இடத்துல எல்லாம் பிரதிபலித்தான். உயர்வு. பார்வோன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல ஒரு மனுஷன் உண்டோ?
தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனை அவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்தபடியான மேன்மையை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த இயேசு இந்த நாளிலே அவருக்காக நிற்கிற பிள்ளைகளை, அவருக்காக பிரதிபலிக்கிற பிள்ளைகளை, அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நீ அதற்கு செய்யணும். தாழ்மையில அவரை துதிக்கணும், உயர்வில் அவரை தேடணும். தாழ்மையில அவரை பிரதிபலிக்கணும், உயர்வில் அவரை பிரதிபலிக்கணும். கனிகளினாலே அவரை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கணும். அன்பானவர்களே, அப்படி மாற்றும் போது நம்மை ஒரு பெரிய உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் அவர் மாற்றுவார். பாருங்க, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்று. எப்படின்னா, எப்படி உறுதியாய் நின்றது? உலக மனிதன் இந்த பாடுகளை பட்டிருந்தால் அவனால் நிற்க முடியாது. ஏன்னா அவனோட ஆண்டவர் இல்லை அல்லவா? அவன் சோர்ந்து போய் மடிந்து போய் விடுவான், வேற டிசிஷன் எடுத்துருவான். ஆனா ஆண்டோடைய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை அப்படி அல்ல. வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது வில் உறுதியாய் நிற்கும். எப்படி நிற்கும் என்றால், யாக்கோபுடைய வல்லவரின் கரம் அந்த மகனை தேற்று, அந்த மகளை தேற்று. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களிலே நின்று ஜெயிக்க அந்த வல்லவருடைய கரம் உறுதியாய் இருக்கும். பிரியமானவர்களே, யோசேப்புக்கு இருந்தது. யாக்கோபனுடைய வல்லவருடைய கரம் அவனோடு இருந்தபடினால அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் பெரிய கண்மலையாய் மாறி போனான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டுமானார் நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவரால் மாத்திரம்தான் நம்மளால் முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் உனக்கு துணையா இருப்பார் என்று இந்த காலை வேளையில அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சர்வ வல்லவர் நமக்கு அப்படி உதவி செய்ய அவர் துணையா இருப்பார். எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே யோசேப்பை போல பாருங்க, எல்லா சூழ்நிலைமையிலும் பாருங்க, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.